அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களுக்கான பிறப்பிட சான்றிதழ் அதாவது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எவ்வாறு தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இணையதளத்தில் சென்று விண்ணப்பிப்பது, விண்ணப்ப கட்டணத்தை எவ்வாறு செலுத்துவது, விண்ணப்பித்த பின் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அதாவது பிறப்பிட சான்றிதழை எவ்வாறு இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்வது அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் பிறப்பிட சான்றிதழ் என்பது ஒரு நபர் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் தமிழ்நாட்டில் வசித்துள்ளார் என்பதை உறுதி செய்யும் ஒரு அரசு ஆவணமாகும். பிறப்பிட சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் மாணவர்கள் தங்களது பள்ளி கல்லூரி சேர்க்கைக்கும் மற்றும் வேலை வாய்ப்பு போன்ற பல்வேறு தேவைகளுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் பயன்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஆளறை ஆவணமாகவும் முகவரி சான்றுக்கு ஆவணமாகவும் இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அல்லது பிறப்பிட சான்றிதழ் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் பிறப்பிட சான்றிதழை தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இணையதளத்தில் சென்று விண்ணப்பிப்பதற்காகவும் பதிவிறக்கம் செய்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tenesevai.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு அரசின் மின் ஆளுமை இயக்குநரகம் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இணையதளம். இந்த இணையதளம் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இ சேவை, இணைய சேவை, இணைய சேவை என்ற அடிப்படையில் பொதுமக்களுக்கு அனைத்து விதமான சான்றிதழ்கள் எளிதாக இணையதளத்தில் சென்று விண்ணப்பித்து பெற்றுக்கொள்வதற்காக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையால் இந்த இணையதளம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த இணையதளத்தில் பொதுமக்கள் உங்களுக்கான ஒரு கணக்கை துவங்கி தமிழ்நாடு அரசு வழங்குகின்ற அனைத்து விதமான சேவைகளையும் அதாவது இணைய வழி சான்றிதழ்களை நீங்கள் விண்ணப்பித்து உங்கள் வீட்டிலிருந்தே விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி இதுல ஒரு கணக்கு துவங்க வேண்டும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல பலதரப்பட்ட சேவைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும், அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களது கணக்கை துவங்குவதற்காக இங்க பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல சைன் இன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கணக்கு இருந்துச்சுன்னா உங்களது யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். புது யூசரா இருக்கும்போது நியூ யூசர் சைன் அப் கேர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணி தேவையான விவரங்கள் எல்லாமே நீங்கள் உள்ளீடு செய்து உங்களுக்கான கணக்கை துவங்கலாம். தமிழ்நாடு இ சேவை இணையதளத்தில் எவ்வாறு கணக்கு துவங்குவது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து பொதுமக்கள் எவ்வாறு இ சேவை இணையதளத்தில் உங்களுக்கான கணக்கை துவங்குவது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கணக்கை துவங்கி லாகின் செய்ய வேண்டும். லாகின் செய்வதற்காக உங்களது யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்புறம் இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க, சர்வீசஸ் கொடுத்திருப்பாங்க, பலதரப்பட்ட சர்வீசஸ் இதில் கொடுத்திருக்காங்க. இதுல டிபார்ட்மெண்ட் வைஸா நீங்க சர்ச் பண்ணலாம், சர்வீஸ் வைஸா சர்ச் பண்ணலாம். இதில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து சேவைகளுமே நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களது கணினி வாயிலாக விண்ணப்பித்து உங்களுக்கு தேவையான சான்றிதழ்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். டிபார்ட்மெண்ட் வைஸா நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறைகளுக்கான விவரங்களும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு தேவையான சான்றிதழ் எந்த துறையின் கீழ் வருகிறதோ அந்த துறையை நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கான சான்றிதழுக்காக நீங்க விண்ணப்பிக்கலாம். நம்ம இப்ப பார்க்க போறது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அதாவது பிறப்பிட சான்றிதழ் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பத்தி தான். அதுக்காக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய அனைத்து விதமான சேவைகளும் இங்க கொடுத்திருப்பாங்க. இதுல நம்ம பார்க்க போறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் 102 நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மூன்றாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ளைங் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது நீங்க எந்த சேவைக்காக நீங்க கிளிக் பண்றீங்களோ அந்த சேவை இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க, சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க விண்ணப்பிக்கக்கூடிய சான்றிதழுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் விண்ணப்பிப்பதற்காக பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று தேவை. அப்புறம் எனி அட்ரஸ் ப்ரூஃப், birth certificate, school education certificate அல்லது employment detail or other proof to prove continuous residence of 5 years and self declaration of applicant அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்புறமா how to apply அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்புறமா அப்ளிகேஷன் ஃபீ கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு இ சேவை இணையதளத்தில் எந்த சான்றிதழுக்காக நீங்க விண்ணப்பிக்க வேண்டும் என்றாலும் 60 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். எல்லாமே ரீட் பண்ணிட்டு இந்த ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நேட்டிவிட்டி சர்டிபிகேட் note apply for the service as per the given instruction அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. If applicant have CAN number, please enter CAN number or any of the field in below field, then click on search button in order to proceed. If applicant does not have CAN number,
கிளிக் ஆன் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன், அப்ளை ஃபார் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் கேன் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. தமிழ்நாடு இ சேவை இணையதளத்தில் நீங்கள் கணக்கை துவங்கி அதன் பிறகு எந்த சேவைகளை பயன்படுத்த வேண்டும் என்றாலும் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும். அதாவது உங்களுக்கு ஒரு கேன் நம்பர் கொடுப்பாங்க. சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு கேன் நம்பர் நீங்க பதிவு செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கேன் நம்பர் இருந்தா மட்டும்தான் நீங்க அதன் பிறகு அடுத்த சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும். கேன் நம்பர் இருக்கிறவங்க கேன் நம்பர் அல்லது அப்ளிகன்ட் நேம், அப்ளிகன்ட் மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் ஏதாவது என்டர் பண்ணி நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். கேன் நம்பர் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு கேன் நம்பர் உருவாக்க வேண்டும். அதற்காக ரிஜிஸ்டர் கேன் நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி கேட்டிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேன் நம்பர் பதிவு செய்ய வேண்டும். கேன் நம்பர் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து கேன் நம்பர் அதாவது சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பர் எவ்வாறு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது அப்படிங்கிறத பொதுமக்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கேன் நம்பர் வைத்திருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இ சேவை இணையதளத்தில் உங்களுக்கான சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கேன் நம்பர் பதிவு செய்து கேன் நம்பர் வைத்திருக்கக்கூடியவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல குடிமக்கள் கணக்கு எண், அதாவது அப்ளிகன்ட் கேன் நம்பர் அல்லது அப்ளிகன்ட் நேம், அப்ளிகன்ட் மொபைல் நம்பர், அப்ளிகன்ட் ஆதார் நம்பர் ஏதாவது ஒன்றை என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல்ரெடி கேன் ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா சர்ச் டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. கேன் நம்பர் இருக்கு, அப்ளிகன்ட் நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே இருக்கு. நீங்க கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களது தனிப்பட்ட அனைத்து தகவல்களையுமே தெரிவிக்க வேண்டும். அந்த தகவல்கள் எல்லாமே இங்க வரும். இந்த ஆப்ஷன்ல நீங்க டிக் பண்ணி அதன் பிறகு ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, அப்ளிகன்ட் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி ஜெனரேட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல ப்ரொசீட் கொடுத்திருக்காங்க, எடிட் கேன் டீடைல்ஸ், சேவ் as நியூ அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு கேன் டீடைல்ஸ்ல ஏதாவது எடிட் ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த எடிட் கேன் டீடைல்ஸை கிளிக் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். டீடைல் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். உடனே நேட்டிவிட்டி சர்டிபிகேட் விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். இதுல ஆல்ரெடி நீங்க கேன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். பர்சனல் டீடைல்ஸ், முகவரி விவரங்கள் எல்லாமே இங்க வந்துடும். இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, நேட்டிவிட்டி பை பர்த் பிளேஸ் அல்லது நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் அந்த மாதிரி இரண்டு ஆப்ஷன் இருக்கு. நீங்க நேட்டிவிட்டி பை பர்த் அல்லது நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் எந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு வேணுமோ அந்த ஆப்ஷனை நீங்க டிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே கேட்டுப்பாங்க ஃபார்ம் டீடைல்ஸ் வித் அட்ரஸ் ஃபார் த பாஸ்ட் இயர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். அதாவது நீங்க ரெசிடென்ஸ் நேட்டிவிட்டி செலக்ட் பண்ணீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள் எந்த ஊரில் நீங்கள் வசித்தீர்கள் அப்படிங்கிற விவரங்களை நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். நேட்டிவிட்டி பை பர்த் அந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நீங்க கேன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த அதே விவரங்கள் எல்லாமே போதுமானது. அப்புறமா இந்த சப்மிட் ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகிருக்கும். இந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க, போட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிபிகேட், செல்ஃப் டெக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ட் அந்த மாதிரி பதிவேற்றம் செய்யக்கூடிய ஆவணங்களின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்களை நீங்க ஒன்னொன்னா ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்ல செலக்ட் டாக்குமெண்ட் கொடுத்துக்கோங்க, போட்டோ, அதன் பிறகு டாக்குமெண்ட் நம்பர் என்டர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன சான்றிதழ்கள் தேவையோ அனைத்துமே நீங்க அப்லோடு பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றாக கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும். போட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதாவது எனி அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிபிகேட், செல்ஃப் டெக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ட் கேட்டிருக்காங்க. நீங்க எல்லாமே ஃபில் பண்ணி முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று ரெடி ஆகும். இந்த செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று ஜெனரேட் ஆகும். அதை நீங்க ரீட் பண்ணி சிக்னேச்சர் பண்ணி திருப்பியும் ஸ்கேன் பண்ணி இங்க அப்லோடு பண்ண வேண்டும். டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே இங்க பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, மேக் பேமெண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த மேக் பேமெண்ட் ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பேமெண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது, டிரான்சாக்ஷன் நம்பர், கஸ்டமர் நேம், சர்வீஸ் நேம் கொடுத்திருக்காங்க, பேமெண்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க, சர்வீஸ் சார்ஜ் 60 ரூபாய். இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி அப்படிங்கிற அந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி மேக் பேமெண்ட் ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் மோட் கொடுத்திருக்காங்க ஆன்லைன் வழியாக மட்டும்தான் பே பண்ண முடியும். மேக் பேமெண்ட் இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். இதுல 4 விதமான பேமெண்ட் ஆப்ஷன் மெத்தட் கொடுத்திருக்காங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம், அல்லது நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். யூபிஐ ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, யூபிஐ வழியாகவும் நீங்க பே பண்ணிக்கலாம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி யூபிஐ வழியா பே பண்ணிக்கலாம், அல்லது யூபிஐ QR கோட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த QR கோட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி உங்க பேமெண்ட்டை பே பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வசதியா இருக்கோ அந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணி உங்க பேமெண்ட்டை பண்ணி முடிச்சுக்கோங்க. ஒரு முறை உங்களோட பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆன உடனே இந்த மாதிரி நோட் வரும், யுவர் பேமெண்ட் வாஸ் சக்சஸ்ஃபுல்,
டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் நேம், சர்வீஸ் நேம், பேமெண்ட் டைப், டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ், பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. பிரிண்ட் ரெசிப்ட் ஆப்ஷன் இருக்கு. நீங்க பிரிண்ட் போட்டுக்கலாம் இந்த ரெசிப்டை. இந்த மாதிரி ஒப்புகை சீட்டு உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். இதை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். ஒப்புகை சீட்டு டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நீங்க ரீட் பண்ணி புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். 3-4 தினங்களுக்குள் உங்களுடைய விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்பட்டு உங்களுக்கான நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ஜெனரேட் ஆகும். இந்த இணையதளத்திலிருந்தே நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். உங்களது விண்ணப்பம் அப்ரூவல் ஆனவுடன் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு SMS நோட்டிபிகேஷன் வரும். அதன் பிறகு நீங்க இந்த இணையதளத்திலிருந்து உங்களது பிறப்பிட சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்காக திருப்பி இந்த பேஜ்ல லாகின் பண்ணி இங்க செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பேஜ் ஓபன் ஆகும். இதுல அப்ளிகேஷன் நம்பரை நீங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம், அல்லது உங்க டிரான்சாக்ஷன் நம்பரை நீங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். உங்க அப்ளிகேஷன் நம்பரை இங்க என்டர் பண்ணி இந்த ஃபெட்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. டிரான்சாக்ஷன் நம்பர், டிரான்சாக்ஷன் டேட், சர்வீஸ் டீடைல்ஸ், டிபார்ட்மெண்ட், அமௌண்ட், பேமெண்ட் மோட், பேமெண்ட் ஸ்டேட்டஸ், டிபார்ட்மெண்ட் ரெசிப்ட் நம்பர், பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர், பேமெண்ட் கேட்வே நம்பர், அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர், ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் அப்ரூவ்டு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. கீழே சர்டிபிகேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க சான்றிதழை நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா PDF ஃபார்மேட்ல உங்களது சான்றிதழ் ஓபன் ஆகும். அதை நீங்க பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்துக் கொள்ளலாம். ஆகவே பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என யாராக இருந்தாலும் உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தேவை என்றால் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.